வரத மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் +1 எக்ஸாம் ஆஃப் இயர்லி எக்ஸாமு நாளைக்கு எழுத இருக்கிறோம். ஆஃப் டே தான் நமக்கு கிடைக்கக்கூடிய டைம். ஆஃப் டேயில் நம்ம 15 லெசனை எப்படி படிப்பது என்பது ரொம்ப கெமாலே டாஸ்க். பல மாணவர்கள் பல முறை நாம் வீடியோ கொடுத்த பிறகும் அதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால மறுபடியும் உங்களுக்கு கொடுக்குறேன். லெசன் கண்டிப்பாக அப்படியில படிக்க முடியாது, சரியா? அதனால என்ன பண்ணணும், இப்போதைக்கு நாம் என்ன பண்ணணும், நாளைக்குள்ள ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நமக்கு 21ஆம் தேதி நடக்கக்கூடிய எக்ஸாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம செஞ்சிடணும் பார்க்கணும். ஓகே, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, நாம் வரக்கூடிய எக்ஸாமில் நம்ம ஒரு டேஸ் பிளான் போடுறோம். ஒரு 40 நாளில் நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிளான் படி மாதிரி நீங்கள் ஆனுவல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாம் ஒவ்வொரு நாளும் என்னென்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளைக்குள்ள கொஸ்டின்ஸ் கொடுத்து பிளான் கொடுத்து 23ஆம் தேதியிலேருந்து, அதாவது 27ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வச்சிருக்கேன். அதை ஒரு வீடியோவாக கொடுக்குறேன், நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு லெசன், ஓகே, செகண்டு தேர்ட் லெசனை தரவு பண்ணுங்கள். ஏன் தரவு பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, நாம் இதில் புக் பேக் 1 மார்க் படிங்க. கண்டிப்பாக நம்ம 1 மார்க் படிக்க கொஸ்டின் பேட்டர்ன் படி வந்துடுவோம். கொஸ்டின் பேட்டர்ன் படி புக் பேக் 1 நோட் படிச்சிங்கன்னா எல்லா லெசன்லையும் மினிமம் ஒரு 3 கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு, சரிங்களா? 3லேருந்து 4 கொஸ்டினே வரலாம். அதனால 3 கொஸ்டின் புக் பேக்கே வந்துடும். தென் நீங்கள் படிக்கக்கூடிய லெசன்ஸ் படித்தா கூட 1 வேர்டு கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். 2 மார்க் கொஸ்டின் இப்போ ஒவ்வொரு பார்ட்லேருந்து இப்போ 3 லெசன் படிக்கிறீங்களா, 2 கொஸ்டின்ஸ், அப்போ கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். அப்போ இதில் 2 கொஸ்டின்ஸ், இதில் 2 கொஸ்டின்ஸ், அதே போல தான் இதில் எல்லாமே. நீங்கள் அதனால எந்த மாற்றமும் இருக்க போகிறது கிடையாது. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய 1 2 3, இதில் 6 7 8, ஓகே, இதில் நீங்கள் 12 13 14, ஓகே, நல்லா தரவு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எஞ்சலாம் இது பண்ணலாம். இப்போதைக்கு அது முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு பிறகு டைம் கிடைக்கும்போது பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் என்பது ஒரு 3 மார்க் 2 மார்க், பிசிக்ஸ் மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்காது. உங்களுக்கு ஒரு 3 மார்க் 2 மார்க் அப்படின்னு தான் மடலை இருப்பதினால் அப்போ இன்னார்கானிக்ல இருந்து 2 கொஸ்டின் எழுதக்கூடிய சான்ஸ் நமக்கு வரலாம். ஓகே, இதுல ஒரு 5 மார்க், அடுத்த கொஸ்டினும் நமக்கு வச்சுக்கலாம் 5 மார்க் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு என்பதனால் நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் படி நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சிருங்க. அதனால ஐயோ நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி வேண்டாம், பார்க்க வேண்டாம். நம்மளுடைய கொஸ்டின் பேட்டர்ன் படியே நீங்க எஞ்சணும், எப்பவுமே ஃபாலோ பண்ணணும் என்பதை ஞாபகம் வச்சிருங்க, சரியா? உங்களுக்கு கொஸ்டின் வேணும் என்பதற்காக ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். ஓகே, ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்ம 2019 நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பரையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஓகே, இது நமக்கு இது ஒரு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டினாக நாம் நடந்தது எப்படி இருக்கணும் என்பது தெரியும் பார்த்தீங்களா? அதனால உங்களுக்கு சொல்றேன். இப்படி ஏன்னா 1 மார்க்கும் மாறி இருக்கும், ஆப்ஷன்லேருந்து ஆன்சர்லேருந்து எல்லாம் மாறி இருக்கும். ஸோ 7 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது என்னது சார், நம்ம 6 2 மார்க் கொஸ்டின். நம்ம எழுதக்கூடிய கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி உண்டு என்பதனால் கம்பல்சரி உண்டு, சரிங்களா? ஒரு கொஸ்டின் இருக்கு கம்பல்சரி உண்டு. ஸோ அந்த கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு டைரக்ட் கொஸ்டினாக இருக்கும். ஸோ கம்பல்சரியை பொறுத்தளவில் எப்படி டைரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் கூட இருக்கலாம். ஓகே, அதனால 3 மார்க் கொஸ்டின்ஸும், ஓகே, ஸ்ட்ரக்சர் போடுறதுல ஆர்கானிக்காக என்ன இருக்கு. இந்த 5 மார்க் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் 2 மார்க் அப்படின்னு நம்ம அதை கொஸ்டின்ஸை கேட்டிருப்போம். அப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஆர்கானிக் ஆச்சா, அடுத்தாலே ஒரு இன்ஆர்கானிக் கொஸ்டின்ஸே இருக்கும். ஓகே, ஒரு மேபி உங்களுக்கு இது இன்ஆர்கானிக் ஆயிட்டு, ஓகே, அந்த அடுத்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்ஆர்கானிக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 34 இதுல இருக்கு கொஸ்டின். அப்போ 2 கொஸ்டின் எழுதுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இதுல ஒரு கொஸ்டின், இதுல 2 கொஸ்டின். அதனால கண்டிப்பாக நம்ம 5 கொஸ்டின் எழுதியில எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க சென்டம் எடுப்பதுலயோ 95 எடுப்பதுலயோ எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால இந்த தரவு பண்ணுங்க முதல்ல. ஓகே, இதை தரவு பண்ணிட்டு இதுல 4 5 படிக்க வேண்டாம்னு சொல்லலை, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தரவு பண்ணுங்க. இதுல 4 5 and 9 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 12 13 14 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிங்க. கண்டிப்பாக நீ முழு மார்க் எடுக்கலாம். நீங்க அதனால ஐயோ படிக்க முடியுமான்னு கேட்க வேண்டாம். இந்த லெசன் மெக்கானிசம் கொஸ்டினை பொறுத்தவரை நமக்கு SN1 SN2 E1 E2 இருக்கும், சரிங்களா? அதே போல நைட்ரேஷன் ஆஃப் ஆர் சல்போனேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஒண்ணு படிங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிடலாம். இந்த 2 தான் நமக்கு மெக்கானிசம். SN1 SN2 மேபி அதுதான் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா அதுதான், சரிங்களா? வேற நேம் ரியாக்ஷன்ஸுக்கு நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா நேம் ரியாக்ஷன்ஸ் எழுதியில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நேம் ரியாக்ஷன்ஸ் டிஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ் தரவு பண்ணுங்க என்பதை ஞாபகம் வச்சிருக்கேன். ஓகே, டிஃபரன்ஸ் கொஸ்டின் இதே போல நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது புக் பேக் கொஸ்டின்ஸ் புக் பேக் 1 மட்டும் தரவு பண்ண சொல்லிருக்கேன். ஏன்னா
நம்ம ஒரு நாள் புக் பேக் எழுதிக்கலாம் 9 கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 9 கொஸ்டின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் நீங்கள் தரவு பண்ணுங்க. கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர், ஓகே, கொஸ்டின் பேப்பர் என்பதுக்கு பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த டைமுக்குள்ள அதை எப்படி சார் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் நீங்கள் 1 hour ஒரு லெசனுக்கு மேலே கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. நீங்கள் அதே ½ hour தான் எடுக்கணும், மேக்ஸிமம் 1 hour. ஓகே, இப்போ நீங்கள் 2 to 3க்கு எடுத்தீங்கன்னா 6th lesson, 7th lesson, 8th lesson மொத்தம் புக் பேக் இன்சைடு அப்படின்னு பார்த்துட்டு இப்போ கொஸ்டின் பேங்க் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு தான் சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு லெசன் வந்து ஆவரேஜாக நம்ம 5 மார்க் இருப்பதனால் ஒரு லெசன் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தெரியுதா, அந்த கொஸ்டின் யாரா பேஜ் நம்பர் வைஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கொஸ்டின் செக்லிஸ்ட் மாதிரி இருந்துக்கலாம், நீங்கள் செக் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு என்பது தான் அது கொடுத்துருக்கோம். வேற எதுக்கும் தரல, அதுக்கு தான் அந்த வாய்ப்பு தந்துருக்கு. சரியா, அதனால அது கொடுத்துருக்குன்னு நினைக்க வேண்டாம். 6th, 7th, 8th அதே போல லெசன் 1, 2, 3 முதல் தரவு பண்ணுங்க. நெக்ஸ்ட் லெசன் 12, 13, 14 தரவு பண்ணுங்க. சரியா, நெக்ஸ்ட் 11, 15. ஓகே, நீங்க இது முடிச்ச பிறகு 11 ஹவருக்கு ரிவைஸ் பண்ணாதான் நீங்க அதுக்கு முன்னாடி கொஸ்டின் 15, 9, 10 அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பாக உங்களுடைய டெஸ்ட் நாளை காலையில் எழுதும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ½ hour தான் எடுங்க. ஓகே, கொஞ்சம் சுலோ லேர்னராக இருந்தால் இந்த இது வர நீங்க தரவு பண்ண பாருங்க. கண்டிப்பாக அதுக்கு பிறகு நம்மளுடைய எக்ஸாம் முடிஞ்ச பிறகு இங்கே கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடி 27ஆம் தேதியில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 daysல நம்ம எப்படி ஃபுல் போர்ஷனை பரவாயில்லன்னு ஒரு கொஸ்டின் பேங்க் போடுறேன். ஓகே, நீங்கள் அதை தரவு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுக்கலாம், ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேங்கையும் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின் பேங்கை என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்துட்டுங்க. இதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ 1 மார்க் கொஸ்டினை பொறுத்தளவு நீங்கள் வந்துருங்க படித்த 1 மார்க் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா தெரியலையா அப்படின்னு சொல்லி இந்த 1 மார்க் கொஸ்டினையும் அஞ்சுங்க ஒருக்கா பார்த்துடுங்க. ஓகே, இதுக்கு மேலே வந்து பப்ளிக் கொஸ்டின்ஸ் தான், அதையும் செஞ்சுக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்னு சொல்லி டார்க் பண்ணிருக்கக்கூடியது லைன் கொடுத்துருக்கக்கூடியது இந்த கொஸ்டினை ஒருக்கா அப்படியே பாருங்க. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணக்கோ உங்களை பார்க்க டைம் இல்லை, பட் அந்த கொஸ்டினை நீங்கள் பார்த்துக்கலாம். மேபி இதில் வந்து கொஸ்டின் செஞ்சிடலாம், உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் எஞ்சுண்டு அதிகம் உண்டு என்பதை எஞ்சிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கொஸ்டின்ஸை தரவு பண்ணுங்க. ஓகே, எதுவுமே மாற்றி இது பண்ணிடுறாங்க. விஷ் வாழ்வது சென்டமெண்ட்டுங்க. சில மாணவர்கள் மறுபடியும் ஸ்லோ லேர்னர் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்கள் ஒவ்வொரு மார்க் தான் கிடைக்கும், இதில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதில். ஸோ மறுபடியும் அந்த கொஸ்டின்ஸை இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கோம், வேற எதுவும் தரல. ஓகே, அதனால இந்த கொஸ்டின் செஞ்சுங்க கொஞ்சம் தரவு பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மார்க் கொஸ்டினாக நீங்கள் ஸ்லோ லேர்னர் எழுதும்போது இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சரியா, ஏற்கனவே நம்மளுடைய 11th கொஸ்டின் பிளான் அப்படி கொடுத்துருக்கக்கூடிய நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இதெல்லாம் மார்க் எடுக்கக்கூடிய ஃபுல் மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஓகே, ஃபுல்லாக பயன்படுத்தி ஃபுல் மார்க் எடுக்க வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்கள் ஆஃபில் எக்ஸாமை நல்ல முறையில் எழுதுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். டிசி உங்களை வாழ்த்துக்கிறோம்.